என்னோட பெரியம்மா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு எல்லாரும் கிளம்பியிருந்தோம். சரி ஃபேமிலியாக கிளம்பிட்டுமே ஒரு அவுட்ஃபிட் செக் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இவங்கள வச்சுட்டு எப்படி எடுக்கிறதுன்னு நீங்களே பாருங்க. நான் லைட்டாக டர்ன் பண்ணி இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸுன்னு காமிக்க சொன்னேன். எங்கள் அப்பா ஸ்னேக் பப்பு டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே இதுக்கு மேலே வந்து இது வேலைக்கு ஆகாதுன்னு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. அன்றைக்கி வர டீட்வா புயல்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்ல வேளை நாங்கள் போகிற நேரத்தில் மழை வரல. ஃபங்க்ஷனுக்கு ரீச் ஆனதும் எல்லா ரிலேஷன்கிட்டையும் பேசிட்டு அம்மா நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபங்க்ஷன் போனாலே சின்ன ட்ரெஸ்ஸை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி எங்கள் அம்மா மாறிடுவாங்க. எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. நான் பாட்டுக்கு தேடிட்டு இருப்பேன். எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டேன். என்னோட கசின் கூடலாம் ஜாலியாக பேசிகிட்டே வந்து சாப்பிட்டேன். அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. எங்கள் அம்மாவுக்குமே வந்து நல்லா போச்சு. எங்கள் அம்மாவுக்கு சொல்லவே வேணாம். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அவங்க வந்து ஜாலியாக ஹாப்பியாக ஆகிடுவாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாருக்கூடயும் வந்து பேசிட்டு நல்லபடியாக வந்து சாப்பிட்டு வந்தோம். சின்ன குழந்த மாதிரி எங்கள் அண்ணன் பாப்பாக்கெலாம் வந்து ஐஸ் வேணுமா ஐஸ் வேணுமான்னு கேட்டு வெறுப்பேற்றி சாப்பிட்றாங்க. இவங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. குழந்தையாக மாறிட்டாங்க. எங்கள் அம்மா இப்படி தான் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஃபன் பண்ணாமல் வரவே மாட்டாங்க. ஃபைனலாக எல்லாருக்கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.